திட்டக்குழுவுக்கு மாற்றாக அமைக்கப்பட்டுள்ள புதிய அமைப்புக்கு நீதி ஆயோக் என்ற மத்திய அரசு பெயரிட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். திட்டக்குழு என்றால் என்ன? இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது நமக்கு ஒரு தெளிவே இல்லாமல் இருந்தது. அதாவது எந்த டைரக்ஷனில் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தது. இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு பார்க்கிறார். முதல்ல இந்தியா கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இந்தியா கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னு ஒரு கமிட்டி வேணும், அதுக்குன்னு ஒரு குழு வேணும். நம்மக்கிட்ட என்ன வளங்கள் இருக்குது, இயற்கை வளங்கள் என்ன இருக்குது, மனித வளங்கள் என்ன இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி திட்டமிட்டு நம்மளுடைய நாட்டை முன்னேற்றலாம். விவசாயத்துறைக்கு கவனம் அதிக தேவைப்படுகிறதா, இல்லை தொழிற்சாலைக்கு கவனம் அதிக தேவைப்படுகிறதா, அல்லது வேறு எதற்காவது நம்மளுடைய பணத்தை ஒதுக்கீடு செய்ய வேண்டுமா? சுருக்கமாக சொல்ல போனால் இருக்கிறத பயன்படுத்தி எப்படி முன்னேறலாம் என்பதை கணிக்கவே திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஏற்கனவே நாம திட்டக்குழு ஆங்கிலத்தில் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பெயர் மாத்தி வச்சிருக்காங்க, நீதி ஆயோக் அப்படின்னு சொல்லி. நீதி ஆயோக் அப்படின்னா பாலிசி கமிஷன். இதை இப்ப கொள்கை குழு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமர் என்ன சொன்னார் அப்படின்னா, எப்பொழுதுமே டாப் டவுன் அப்ரோச் இருக்கக்கூடாது. அதாவது மேலிடத்துல முடிவு எடுத்துட்டு கீழே வரைக்கும் அதை நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா முழுமையான ஒத்துழைப்பை பெற முடியாது. அதனால முடிவெடுக்கும் போதே கீழிருந்து கலந்து ஆலோசித்து விட்டு முடிவெடுத்தால் தான் அதை செம்மையாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். உங்களுக்கு என்ன தேவை, திட்டக்குழுவை எப்படி மாற்றி அமைக்கலாம், எப்படி புதுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டார். அந்த வகையில் பாட்டம் அப் அப்ரோச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டது. முதல் வேலையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் பிறகு திட்டக்குழு எப்படி அமையும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கும்.